ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து போன ஒரு அவுட்டிங் vlog தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே. தேர்ஸ்டே வந்து வழக்கம் போல் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ரைஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறம் நாளைக்கு அவுட்டிங் போகிறதுனால பீஃபு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஃபேமிலி மாலும் போயிருந்தோம். தபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10th வந்து பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். 75% வரை ஆஃபர் போட்டிருந்தாங்க. சென்டர் பாயிண்ட்லேயும் மேக்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. மேக்ஸில் வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு பிளாக் ஜீன்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு ஷர்ட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஜீன்ஸும் வாங்கியிருந்தோம். நாளைக்கு அவுட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸு, கேப் எல்லாம் வாங்கினோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. நான் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்க. வின்டர் டைமில் மார்னிங் இயர்லியாக எந்திச்சு நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால நாங்கள் இப்போவே சமைச்சு வச்சுட்டோம். நைட்டு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளாஸ்க்கு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். மார்னிங் எஞ்சி வந்து பார்த்திங்கன்னா டீ மட்டும் போடணும். எக்ஸ்ட்ரா டீ தூள், சர்க்கரை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். டீ காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அங்கே வச்சு நம்ம டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ தூங்கிட்டு நம்ம மார்னிங் பார்க்கலாம். The next day. குட் மார்னிங். மார்னிங் இயர்லியாகவே நாங்கள் கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் கிளப்பி அப்புறம் வந்து நாங்கள் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எல்லாமே காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனியால் மூடி இருக்குது. பயங்கர கூலிங்காக இருக்குது. நாங்கள் எங்கே அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்பில்லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல். கோரக் மவுண்டெயின் தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். தலைவணி அடியில் வச்சுருக்காங்க ரோஜு தண்ணி. இரு ஓகே 1 2 3 ஸ்டார்ட். எவ்வளோ பெரிய குகை பார்த்தீங்களா? எவ்வளோ லெங்க்த்தாக எத்தனை மினிட்ஸ் ஓடி இருக்குன்னு தெரியல. அவ்வளோ இப்போ வந்து நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 9:30 ஆகிடுச்சு.
எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டோம். ப்ளேஸும் வந்து பாருங்கள், பேக்ரவுண்ட்லாம் செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக ரோட்டில் வந்து மழை பெய்யலை, பனி இறங்கி இருந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க அடுப்பு கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா, இந்த விண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு எடுத்துட்டு வர்றது வந்து எவ்வளோ சூடா கொண்டு வந்தாலும் ஜில்லுன்னு ஆயிடும். ஸோ, நம்ம ஹீட் பண்ணி சாப்பிடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அடுப்பு கொண்டு வந்திருந்தோம். டீ போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ, எல்லாம் ஹீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நூடுல்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ, பசங்களுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூடா ஒரு இஞ்சி டீயும் குடிச்சோம். செம்மையா இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டீயும் குடிச்சாச்சு. இப்போ சுத்தியும் நான் உங்களுக்கு இந்த பிளேஸ காட்டுறேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க நம்ம போற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தியும் மலை தான். எங்க பார்த்தாலும் மலை தான். நம்ம மலைக்கு மேல தான் போக போறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அங்க போயிட்டு சொல்றேன். ஒரு வழியா வந்துட்டோம். கோரக் மவுண்டெயின். இப்போ நம்ம வந்து கீழ நின்னுட்ருக்கோம். கார்லயும் நம்ம வந்து போகலாம். கார்ல போனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரையும் ஆகும் மேலே போறதுக்கு. ஸோ நாங்க வந்து இங்க கார் வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம ரோப் கார்ல தான் மேலே போக போறோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "மேலே பனி இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பனி இல்ல. ஏன்னா அந்த டைம் நாங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே வந்துட்டோம். ஜான்வரி 22க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பனி இருக்கும். ஸோ நாங்க இப்போ முன்னாடியே வந்துட்டதுனால, மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். சரி கொஞ்சம் கம்மியா பனி இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா நம்மளால இந்த குளிரையே தாங்க முடியல. உங்களுக்கு அந்த ரோப் கார் போறது தெரியுதான்னு பாருங்க. இப்ப அதில கையில தான் நம்ம வச்சிருந்தீங்க. போக போறோம். இப்போ டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அம் பசங்களுக்கு வந்து கிடையாது. எங்களுக்கு மட்டும் தான். மொத்தம் 4 டிக்கெட் நாங்க வாங்கியிருந்தோம். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 10,000 தினார். இங்க உள்ள தினாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000. நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 800. டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் காட்டிட்டு நம்ம மேலே போக மாமா இல்ல. வேண்டியதுதான். எடுத்துட்டே தான் வரேன். உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லா காட்டுறேன். இப்போ அங்க நிக்கிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட டிக்கெட் வந்து குடுத்துட்டு நம்ம மேலே போயிரலாம். ரோப் கார் நிக்குது பாருங்க. உள்ள வந்துட்டோம். ஒரு ரோப் கார் மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்காது. இது வந்து மூவிங் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்து தான் ஏறணும். உள்ள ஏறிட்டோம். இப்ப ரோப் கார் கிளம்ப போகுது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே க்ளோஸ்ட் ஆயிடும். ஃபுல்லா வந்து சென்சார் தான். நீ இதுல உட்காந்துக்கடா. இது லாக் உடையது பாருங்க. இது ஓபன் இது லாக். ஓ இது ஓப்பன் இதில் இருக்குங்க. க்ளோஸ் ஆகிட்டா இது சென்சார். இவனுக்கு ஆசை இல்லையாமல ரோப் கார் சரி போ சிங்கேலாம். யா அல்லாஹ். ஏ
மேலே போகிறதுக்கு. இதுவே நம்ம கார்லேயும் போகலாம். மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃப்ளைட்டில் மேலே போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் செம்மையாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரோப் காரில் போகிறேன். இந்த ஃபீலிங் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. வந்துட்டோம், அவ்வளோதான். மேலே போகலாம், மேலே போய் பார்க்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பனி இல்லை. பனி வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பனியால் மூடி இருக்கும். அந்த அளவு இருக்கும் பனி. இந்த வாட்டி வந்து நம்ம முன்னாடியே வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். பட் இதுவும் நல்லா தான் இருந்தது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பனி. பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட்ஸ் நிறையாவே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம். இந்த ரோப் காரில் தான் நம்ம மேலே வந்தோம். போகுது பாருங்க. இப்போ நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்குது. இங்கே நமக்கு வந்து க்ளோஸ் கேப் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகணும். போகிற வழியெலாம் இப்போ இந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும். போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டால் வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். ஸோ இந்த பிளேஸ் மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் 2-3 பிளேஸ் போயிருந்தோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சண்டே நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. மண்டே வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன்.